அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். நாங்கள் மே மாதத்தில் இருக்கிறோம். மே மாதம் borderline personality disorder விழிப்புணர்வு மாதம். அந்த வகையில் இலங்கை போன்ற நாடுகளில் மென்டல் ஹெல்த் சம்பந்தமாக போதிய அளவு நாலேஜ் இல்லாததுனால நிறைய பேர் கஷ்டங்களோடையும் பிரச்சனைகளோடையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் borderline personality disorder கேரக்டரிஸ்டிக் எப்படி, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஸ்ரீலங்காவில் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம்னு நினச்சேன். borderline personality disorder ஒரு personality disorder. சாதாரணமாக personality disorder டயக்னோஸ் பண்ணுறதுக்கு 20 வயசை பாஸ் ஆகிக்கணும். 20 to 24 வயசு ஆகங்காட்டி ஒருத்தரோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகிறதுனால அதுக்கு டயக்னோஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் borderline personality disorder உள்ளவங்க அடலசன்ஸ் ஏஜ்லேயே அவங்கள்ட்ட சில இயல்புகளை பார்க்கலாம். இவங்களோட பிரதான இயல்பு இவங்களுக்கு இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது மிச்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது ஸ்பெஷலி நெகட்டிவ் இமோஷன்ஸ், கோபம் இல்லாட்டி கவலை மாதிரி இமோஷன்ஸுக்கு இவங்க பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணுவாங்க. மற்றது அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஹஸ்பண்ட் வேலைக்கு போகும்போது ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு போகிறாரு, இன்றைக்கி நான் உங்களை வெளியே ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டி கொண்டு போகிறோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிப்பாங்க. 2 பேரும் ஒன்றுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அவருக்கு வேறு வேலைகளில் பிஸி ஆகிட்டு அவர் லேட்டாகி தான் வர்றாரு. இப்போ சாதாரண ஒரு ஆளுன்னு சொன்னால் ஓகே, நோ ப்ராப்ளம், நாங்கள் வேறொரு நாளைக்கு இதை அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம்னு இருப்பாங்க. ஆனால் borderline personality disorder உள்ளவரோட பிரெயின் இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு சொன்னால், அவருக்கு நான் முக்கியம் இல்லை, இதை விட வேறு வேலைகள் தான் முக்கியம், என்னோட இறக்கம் இல்லை அப்படின்னு யோசித்து அதுக்கு பெரிய அளவு ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த ரியாக்ஷன் உண்மையிலே ட்ராமேட்டிக்காக இருக்கும். பார்க்குற ஆளுக்கு அது ஒரு ட்ராமேட்டிக்காக தான் இருக்கும். இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படித்தான் ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லி தான் அப்படித்தான் நிற்கும். அப்போ இந்த ரியாக்ஷன் அந்த இன்சிடெண்ட் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிதோ அந்த மாதிரி தான் ரியாக்ஷனும் மைல்டாக இல்லாட்டி சிவியராக இருக்கலாம். சாதாரண ஒரு ஸ்ட்ரெஸ் உள்ள சிச்சுவேஷனாக இருந்தால் இவங்க கத்துவாங்க, ஏசுவாங்க, இல்லாட்டி பேசிவ் அக்ரெஷன் காட்டுவாங்க, அதாவது பேச மாட்டாங்க, இல்லாட்டி சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி சரியாயிடுவாங்க. அதே நேரம் இது நல்லாவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் சொன்னால் கையை வெட்டி கொள்ளுவாங்க, இல்லாட்டி சூசைட் பண்ணுறதா த்ரெட்டன் பண்ணுவாங்க, இல்லாட்டி சூசைட் பிஹேவியர்லேயும் ஈடுபடலாம். சில ஆட்கள் டேப்லெட்ஸ் குடிச்சுவாங்க, அந்த மாதிரி எதுலேயும் ஈடுபடலாம். இவங்களோட இன்னும் ஒரு இயல்பு இவங்களோட ஹார்ட் பாட்டம்லெஸ் ஹார்ட். அதாவது பாட்டம்லெஸ் ஹார்ட்டில் நீங்கள் எவ்வளோ தான் அன்பை ஃபில் பண்ணினாலும் அது ஃபில் ஆகாது, எப்பயுமே அது போதாத மாதிரி ஒரு ஃபீலிங் தான் நிற்கும். அப்போ சின்ன ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அவங்களோட பாசம் இல்லை, அதாவது இரக்கம் இல்லை, இல்லாட்டி அவங்க முக்கியம் இல்லைன்ற மாதிரி உங்களோட பிஹேவியர் இல்லாட்டி உங்களோட பேச்சில் ஏதாவது வந்துட்டான்னு சொன்னால் மிச்சம் பெருசாக ரியாக்ட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இதுக்கு முந்தி இருந்த அந்த இரக்கமோ அது எதுவுமே அவங்களுக்கு விளங்காது. ஏனென்றால் அவங்களுக்கு நடுநிலையாக பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமை பார்ப்பாங்க, இல்லாட்டி அடுத்த எக்ஸ்ட்ரீமை பார்ப்பாங்க. இது எல்லாரோடையுமே இந்த மாதிரி தான் நிற்பாங்க. சாதாரணமாக பழகிறவங்களோட நல்ல இரக்கமாக பாசமாக பழகுவாங்க, சரியான பார்க்குறதுக்கு ஃபன் லவிங் கேரக்டர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களோட கேரக்டர்ஸ் அப்படித்தான். ஆனால் பிரச்சனை ஆனான்னு சொன்னால், அவங்களோட என்ன சரி கன்ஃப்ளிக்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் ஆனான்னு சொன்னால், அவங்க தான் உலகத்திலேயே கெட்டவங்க மாதிரி தான் இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு விஷயம் இவங்களோட மனசில் எப்பயுமே ஒரு பயம் உண்டிக்கும், இவங்களோட க்ளோஸ் ஆனால் இவங்கள விட்டுட்டு போவாங்கன்னு சொல்லி. அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ் இல்லாட்டி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஓ லைஃப் பார்ட்னர். அப்போ இவங்க இதை செக்யூர் பண்ணுறதுக்கு மாதிரி தான் இவங்களோட பிஹேவியர் சீக்கும். ஸ்பெஷலி க்ளோஸ் ஃப்ரெண்டும் லைஃப் பார்ட்னரும் இவங்களை விட பெட்டர் பர்சனுக்காக வேண்டி இவங்கள விட்டுட்டு போவாங்கன்ற பயமிகிறதுனால ஃப்ரெண்டோடு க்ளோஸ் ஃப்ரெண்டோடு யாரும் பழகிறதுக்கு மிச்சம் விரும்ப மாட்டாங்க. அதை பார்த்துக்கொண்டே இருப்பாங்க, விட மாட்டாங்க. அதே போல் லைஃப் பார்ட்னர்னு சொன்னால் அவங்களோட ஃபோனை செக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்து கொள்ளுவாங்க. ஏதாவது ஒன்று இருந்தான்னு சொன்னால், அவங்களோட சந்தேகம் உள்ள மாதிரி இருந்தான்னு சொன்னால் பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு பார்க்குறதுக்கு என்னடா நான் என்ன பிள்ளை செஞ்சேன், ஏன் இவங்க இந்தளோ ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு யோசிச்சுவாங்க. ஆனால் பேஷண்ட்டை பொறுத்த வரையில் அது உண்மையிலே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் நிற்கும். இன்னும் ஒரு விஷயம் இவங்க இவங்களுக்கு இந்த போர்டம் எம்டினஸ் அந்த மாதிரி இயல்புகள் இருக்கிறதுனால இம்பல்சிவ் பிஹேவியர்ஸில் ஈடுபடுவாங்க.
அதாவது வந்து விளைவை எதிர்பார்க்காம சில பிஹேவியர்ஸில் ஈடுபடுவாங்க. சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நிறைய சாப்பிடுவாங்க. சிலவங்க வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க. அதாவது வந்து காசு செலவழிச்சிருது அந்த மாதிரி. சிலவங்க ட்ரைவ் பண்ணுறாக்க ரெக்லஸ் ட்ரைவ் பண்ணலாம், சப்ஸ்டன் அப்யூஸ், அன்சேஃப் செக்ஸ், அந்த மாதிரி எதுவும் வந்து அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மாதிரி உள்ள பிஹேவியர் அவரவரோட கல்ச்சரை பொறுத்தவரையில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த அந்த மைண்ட் நடந்து கொள்வாங்க. இதனாலேயும் இவங்களுக்கும் இவங்களை சுற்றியுள்ளவர்களும் இது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு வந்து இந்த நோய் வந்து ஏற்படுத்துகிற காரணங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் ஜெனட்டிக் வந்து பிரதான ஒரு காரணம். அதாவது அவங்களோட பரம்பரை அழகுகளில் உள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதோடு சேர்த்து சூழல் காரணம். மெயினாக வந்து சின்ன வயசில் வந்து இவங்களோட பேரண்ட்ஸோ இவங்களை பார்த்துக்கொள்கிறாலோ இவங்களோட பாசமாகிக்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது உண்மையிலே பாசமாக இருந்திக்க மாட்டாங்க, இல்லாட்டி இருந்தாலும் வந்து இவங்களுக்கு விளங்கிக்காது. அதாவது வந்து இமோஷனல் நீட்ஸ் நேரம், அவங்களுக்கு ஒரு பயமோ இல்லாட்டி கவலை அந்த மாதிரி நேரங்களில் இவங்களுக்கு கம்பட்டா அவங்களுக்கு பிரச்சனைக்கு நான் ஈக்கிறேன்னு சொல்லி ஃபீலிங்கை கொடுக்காமல் இருந்திக்கலாம். அந்த பயத்துக்கு தான் இவங்களுக்கு பொறுப்பு லைஃப்பில் யார் வராங்களோ அவங்களும் இந்த மாதிரி எனக்கு கிடைக்காம போகும்னு சொல்லி பயத்தில் ஈர்ப்பாங்க. அது இல்லாமல் சாதாரணமாக எந்த விதமான மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸுக்கும் அதிகமான நேரங்களில் செக்ஷுவல் அப்யூஸ், இமோஷனல் அப்யூஸ் காரணமாகிற, அதே போல் இதுக்கும் காரணமாகிற. ஆனால் சிலவங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல பேரண்டிங் கிடைச்சவங்களுக்கும் இப்படி பிரச்சனைகள் இருக்கிற, ஆனால் இன்டென்சிட்டி குறைவாய்க்கும். பொதுவாக இந்த மாதிரி சைல்ட்ஹுட் உள்ளவங்க தான் கூடுதலாகவே போர்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டரோட இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் மெடிசின்ஸ் இருக்குது. பொதுவாக ப்ரைவேட்லாம் தேடி வர குறவு போர்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டருக்கு நிறைய சூசைட் அட்டெம்ப்டில் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அந்த மாதிரி தான் செய்கிறேன். அப்போ இவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் மாதிரிக்கும், அப்போ அதுக்கு ஆன்டி டிப்ரெசன்ட் அது கொடுக்குற, அதோடு சேர்த்து இவங்களோட அந்த இமோஷன்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுற மூளையில் பகுதி ஒழுங்காக வேலை செய்யாது. மற்றது இவங்களுக்கு வந்து செரோட்டோனின் என்ற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் குறைவாய்க்கும். அப்போ அந்த மாதிரிகளுக்கு மெடிக்கேஷன்ஸ் வந்து ரிஃபர் பண்ணுறேன். ஆனால் அதிகமான நேரங்களில் வந்து போர்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டருக்கு வந்து சைக்கோதெரப்பி தான் ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ ஓசிடியோ இல்லாட்டி டிப்ரெஷனோ மாதிரி இதுகளுக்கு சைக்கோதெரப்பி மெடிக்கேஷன்ஸும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகிக்கும். ஆனால் போர்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர்ன்றதுனால சைக்கோதெரப்பி தான் அவங்களுக்கு மிச்சம் ஹெல்ப் வேண்டாம். அவங்களோட பிஹேவியர்ஸை வந்து மாற்றுறதும் அவங்களோட ஆட்டிடியூட் அதில் மாற்றுறது விஷயங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இந்த தகவலை மட்டும் வச்சு யாரும் செல்ஃப் டயக்னோஸ் பண்ணேமானும் இன்னமொருத்தரை டயக்னோஸ் பண்ணவானும் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்கள் இருந்துச்சுன்னா குவாலிஃபைட் சைக்காலஜிஸ்டோட கன்சல்ட் பண்ணி அவங்க அசஸ் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுவாங்க. அதாவது இன்டர்வென்ஷன் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி டிசைட் பண்ணி உங்களோட பேசி தான் முடிவு எடுப்பாங்க. நல்ல சைக்கோதெரப்பி ட்ரீட்மெண்ட் ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஃப்ரீன்னு சொன்னால் என்ஐஎம்ஹெச்சில் வந்து இப்போ சூசைட் அந்த மாதிரிகளுக்கு அட்டெம்ப்ட் பண்ணி நாட்களுக்கு வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அங்கே மெடிக்கேஷன் தான் கொடுக்குற. சைக்கோதெரப்பிக்கு பெரிய அளவு வசதி இல்லை, ஆனால் சின்ன அளவில் சைக்கோதெரப்பி மிகுது. ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் போகணுமெண்டா கட்டாயம் வந்து நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் தான் இந்த வசதிகள் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு போர்டர்லைன் பர்சனாலிட்டி சம்மந்தமாக ஓரளவு தெளிவு கிடைச்சிக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா யாரும் குவாலிஃபைட் ப்ரொஃபஷனலில் உங்களுக்கு அப்ரோச் பண்ணி இதுக்கு ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். இந்த டிஸார்டர் வந்து டிஸார்டர் இல்லாமல் சிலவங்களுக்கு வந்து இயல்புகள் ஈக்கலாம். அதாவது போர்டர்லைன் பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் மட்டும் ஈக்கலாம். அதாவது இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற கஷ்டமாயிக்கும், கோவங்களை கட்டுப்படுத்துகிற கஷ்டமாயிக்கும், மற்றவங்களுடைய பழகிறது கஷ்டமாயிக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு சைக்காலஜிஸ்ட்டை ஹெல்ப்பை எடுக்கலாம். மெயினாக வந்து உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது, உங்களோட இமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுற, ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸுக்கும் எப்படி நீங்கள் இமோஷனலி ரியாக்ட் பண்ணுற அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ட்ரேட்ஸ் இருந்தாலும் டிஸார்டர் இருந்தாலும் சைக்கோதெரபிஸ்ட்டை உங்களுக்கு ஃபுல் ஹெல்ப் கொண்டு எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை மென்டல் ஹெல்த் சம்மந்தமான ஒரு வீடியோவில் சந்திப்போம்.